ஏன் மாமா, என் புருஷனோட நீங்க சண்டை போடாம ஒத்து போயிருந்தீங்கன்னா சொந்த மாமாவோட கடையை பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம்ல. இல்ல சரோ, அது ஒத்து வந்திருக்காது. ஏன் மாமா? நான் முரட்டுத்தனமா பேசுவேன், படபடன்னு வார்த்தையை கொட்டுவேன். ஆனா என்னால இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ண முடியாது. ஒருவேளை உன் புருஷன் கூட சேர்ந்திருந்தா பிரச்சனைங்க தான் அதிகமா இருந்திருக்கும். என்ன சொல்றீங்க? அன்னைக்கு சுந்தரனை வீட்டுல அப்படி நடந்ததுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி எல்லாரும் என்னையே பேசினாங்க. மாமா கூட என் மேலதான் கொச்சுக்கிட்டாரு. மேலோட்டமா பார்த்தா எல்லாருக்கும் என் கோபம் தான் தெரியும், மாணிக்கத்தோட சூழ்ச்சி தெரியாது. அன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே என்ன யோக்கிய மாதிரி என்ன தூண்டி வர மாதிரி பேசினான் தெரியுமா? எங்க அவங்க கூட நான் வந்து சேர்ந்துட போறவங்க பயம். ஆனா மாமாவும் சுந்தரன் இருக்காங்கிறதுக்காக நம்ம குடும்பத்து மேல பாசம் இருக்க மாதிரி நடிச்சான். அவன் நடிக்கிறான் தெரிஞ்சதுனால தான் அவன் மேல எனக்கு கோபம் அதிகமாகி வார்த்தையை கொட்டிட்டேன், கெட்ட பேர் வாங்கிட்டேன். என்னால மாணிக்க மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி சிரிச்சு பேசி நடிக்க தெரியாது. என்னடா நம்ம புருஷனை பத்தி நம்மகிட்டே குறை சொல்றானேன்னு நினைக்கிறியா? ஐயோ இல்ல மாமா, என் புருஷனை பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அவர் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்னால என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. நீ என்ன செய்ய முடியும் சரோ? ஆனா நான் பண்ணதுல என்ன தப்பு? வெள்ளந்தி மனசான எனக்கும் வினயமான புருஷனுக்கும் எப்படி ஒத்து வரும்? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல எப்படி வேலை செய்ய முடியும்? அது ரெண்டு பேருக்குமே நல்லது இல்ல. நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் மாமா. நீயாச்சும் ஆறுதலா ஒரு வார்த்தை சொன்னியே. அன்னைக்கு என்னமோ மாமா நான் என்னமோ கொலக்குத்தம் பண்ணது மாதிரி என்ன பிடிச்சி திட்டினாரு. சரி மாமா, நீங்க பண்ண தப்பு, வாங்கின கடன், ஏமாந்த பணம் எல்லாத்தையும் சுத்தமா மறந்துருங்க. அது எப்படி முடியும் சார்? ஏன் முடியாது மாமா? நான் சொல்றத கேளுங்க. நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நல்ல வேலையில சேருங்க. அந்த வேலையில நல்லபடியா நடந்துகிட்டு முன்னேற பாருங்க. மாமா, நீங்க நல்லவர், மனசு சுத்தமானவர். நீங்க முன்கோபத்தையும் எடுத்தறிஞ்சு பேசுறதையும் கட்டுப்படுத்தினீங்கன்னா எல்லாரை விடவும் நல்லா வருவீங்க. சரி மாமா, நான் வரேன். அப்பா, ஏன்பா கவலையா இருக்கீங்க? ஒண்ணுமில்லம்மா. நீங்க உங்க மனசை போட்டு குழப்பிக்கிட்டீங்கன்னா உங்க உடம்பு தான்ப்பா கெடும். உடம்பு கொண்டு இல்லாம நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு உங்களை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. சோதனை மேல சோதனை, சோதனை மேல சோதனை. சரு, நான் நிம்மதியை தூங்கியே ரொம்ப நாளாச்சுமா. அப்பா, நான் போஸ் மாமாவை பார்த்துட்டு வந்தேன். கடவுள் அவரை ஏன் தான் இப்படி சோதிக்கிறாருன்னு புரியல. அவரு என்கிட்ட பேசும்போது என் மனசு நொந்து போச்சு. அவரை நான் கண்டிச்சேனே தவிர அவரை பத்தி மனசுல நினைக்கும் போது பாவமா இருக்கு. எனக்கு அவனை பத்தாம கவலை அதிகமா இருக்கு. மகன் தருதலையா இருந்தா கண்டிச்சு வளர்க்கலாம். மருமகனே இப்படி இருந்தா என்னமா பண்றது? என்னால ஒரு அளவுக்கு தானே சொல்ல முடியும். தனத்தை பத்தி யோசிக்க வேண்டியிருக்குல்ல. தனம் பாவம், அப்பாவி பொண்ணு. என்ன இருந்தாலும் ஆண்டவனை இப்படி சோதிக்க கூடாது. அப்பா, அப்பா, நடந்ததை பத்தி எல்லாம் யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. இனிமே என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும். இப்ப இருக்கிற நிலைமையில மாமாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா நல்லா இருக்கும். அதான் நீங்களா ஒரு ஏத்த இடமா பார்த்து அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்பா. பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இப்ப கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவராஜன் இருக்கிறாரு, ரைஸ் மில் வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட அனுப்பலாமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன பிரச்சனைன்னா அவர் இவனோட கோவக்காரரு. போசு சுபாவம் தான் உனக்கு தெரியுமே. ரெண்டுக்கும் மோதிக்க கூடாதுன்னு பார்க்குறேன். இதுக்கு தான் மாணிக்க மாதிரி உறவுக்காரங்கிட்ட வேலைக்கு போனால் பிரச்சனை இல்லை. அதனால் தான் வேண்டாம்ப்பா. தெரியும் எனக்கு அவங்களுக்கு ஒத்து போல. இருந்தாலும் மாணிக்கத்தை நீ ஒரு வார்த்தை சொல்லி. இல்லப்பா, ஏற்கனவே அவங்களுக்குள்ள பிரச்சனை, வேண்டாம். சரி விடு, அவன் தேவராஜிட்டே போட்டும். நான் போஸுக்கிட்ட சொல்கிறேன். இவன் கொஞ்சம் அனுசரிச்சு தான் வேணும் இல்லையா? சரிப்பா. இவனுக்காக நாம் இவ்வளோ தூரம் பாடும்போது இவன் மட்டும் அங்கேயே போட்டும்.
சரிப்பா, வாங்க சாப்பிடலாம். வாங்க. என்னங்க நீங்க இப்படியா பக்கத்துல வந்து நிக்கிறது? பக்கத்துல வந்து நின்னாதம்மா லவ். ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இது கேள்வி? வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆஹா, இந்த ஹாஸ்பிடல்ல வேலைலாம் வேற நடக்குதா? ஆமா, நான் இங்க வரதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? உன்னோட ரம்மி ஆடிக்கிட்டு இருந்தாரா? பேஷண்ட்ஸ் வந்திருந்தாங்க. பேஷன்ஸா? என்ன வச்சு ஜோக்கல அடிக்கிற? நிஜமா தான் சொல்றேன், 2 பேஷண்ட்ஸ் வந்திருந்தாங்க. 2 பேஷன்ஸா? அப்படின்னா உங்க டாக்டரை பாராட்டி நாளைக்கே அவருக்கு ஒரு பொக்கே அனுப்பிச்சிட வேண்டியதுதான். என்ன ரொம்ப நேரம் வெளியில நிக்க வச்சிட்டாரு தெரியுமா? என்ன ரொம்ப நேரமா வெயிட் பண்ணீங்களா? ஆமா, இன்னும் உங்க டாக்டர் வெளியே போனா தானே நான் உள்ள வர முடியும். ஆமா, இப்போ எதுக்காக இங்க வந்தீங்க? What a crazy question. உன்னை பார்க்கதான் விஜி. ஐயோ, டாக்டர் நம்ம கிட்ட எவ்வளவு நல்லபடியா நடந்துக்கிறாரு. அதை நம்ம காப்பாத்திக்க வேணாமா? கிளம்புங்க ப்ளீஸ். அவர் மறுபடியும் வந்தாருன்னா பிரச்சனை. அதெல்லாம் ஒன்னும் வரமாட்டார் விஜி. ஒருவேளை வந்துட்டாருன்னா கோச்சுக்குவாரு. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. போங்க. இந்த மாதிரி பயந்து பயந்து மீட் பண்றதுல தான் ஒரு தனி த்ரில்லே இருக்கு விஜி. என் கண்மணியே இந்த கண் ஆஸ்பத்திரியில மீட் பண்ணாட்டி இந்த 2 கண் இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்களும் எங்க டாக்டர் மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன பண்றது, அந்த ஆளோட பழகி பழகி பழக்க தோஷம் எனக்கு ஊட்டிக்கிச்சு. இங்க பாத்தியா? என்னது இது? பாரு. இந்த 3 அழகன்ல தான் ஒருத்தவனுக்கு மாமனாக போறான். எதுக்கு? உங்க அக்கா லீலாவுக்கு மாப்பிளைங்க. இந்த மேட்டர்னால தானே நம்ம கல்யாணம் டிலே ஆயிட்டு இருக்கு. சரி, வெயிட் பண்ணுவோம், ரூட் கிளியர் ஆகும்னு பார்த்தேன். ஒன்னும் நடக்கல. அதான் நாமளே ஏதாவது முயற்சி பண்ணுவோம்னு களத்துல இறங்கிட்டேன். இவன் கண்டக்டர், சொந்தமா ஒரு வீடு இருக்கு. வீட்ல இவன், அவனோட அம்மா, அவன் தம்பி, குட்டியா ஒரு நாய் இருக்கு. இவனோட முக்கியமான ப்ராப்பர்ட்டியே ஒரு லெதர் பேக், ஒரு விசில். நெக்ஸ்ட், இவன் ஒரு ஸ்டைலான மாப்பிள்ளை. என்ன, இவன் ஒரு மெடிக்கல் ரெப். நல்லா இங்கிலீஷ் பேசுவான். கையை ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு பந்தாவா ஊர் சுத்துவான். மருந்து மட்டும் விற்க மாட்டான். இவனை கட்டிக்கிட்டா ஒரு சின்ன அட்வான்டேஜ். உங்க அக்காவுக்கு போக்குவரத்து பிரச்சனை இல்லை. ஏன்னா இவன் கிட்ட ஒரு ஸ்கூட்டர் இருக்கு. அடுத்தது, இவன் தான் எல்லாத்தோடையும் யூஸ்ஃபுல் மாப்பிள்ளை. ஏன்னா இவன் கோடி பண்ண வச்சிருக்கான். இவனை உங்க அக்கா கட்டிக்கிட்டானு ஏன் உங்க வீட்டுல ஆம்லெட்டுக்கும் சிக்கனுக்கும் பிரச்சனையே இல்லை. ஆனா முக்கியமான ஒரு விஷயம், இவனை ஜாஸ்தி உங்க போஸ் மாமா கூட ஒட்ட விடக்கூடாது. ஏ, இவன் கிட்ட இருக்கிற எல்லா கோழியுமே உங்க போஸ் மாமா குவார்டருக்கு ஜோடியா வச்சே காலி பண்ணிடுவாரு. ஆனா இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல ஒரு சின்ன அட்வான்டேஜ், இவனை கட்டிக்கிட்டா காராசேவ் மாதிரி இருக்கிற உங்க அக்கா கொஞ்சம் குண்டாவலாம். என்ன கிண்டலா? இப்பவே பெரிய கல்யாண புரோக்கர் ஆடுவீங்க போல இருக்கு. ஒரு பொண்ணு வழிக்கு கொண்டு வரணும்னா, ஐ மீன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சுதான் ஆகணுமா? நீ என்ன பண்றேன்னா, இந்த போட்டோஸ் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல காட்டுறேன். என்னது, விளையாடுறீங்களா? நான் எப்படி இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்க முடியும்? ஆம்பளை பசங்க போட்டோ உனக்கு ஏதுன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? அதெல்லாம் முடியாதுப்பா. என்ன வச்சு இப்படி திடீர்னு கைய விரிக்கிற? நம்ம கல்யாணத்துக்கு நீ முயற்சி பண்ணோம்ல, நான் மட்டும் எவ்வளவுதான் கஷ்டப்படுறது? உங்களுக்கு கல்யாணத்துக்கு அவசரம், அதனாலதான் இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க. அடேங்கப்பா, உனக்கு மட்டும் கல்யாணத்துல அவசரம் இல்லையா? உங்க அக்கா நம்ம கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய இடத்துல இருப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை விஜி. பேசாம ஒண்ணு பண்ண, லீலாவை யாரையாச்சும் லவ் பண்ண சொன்ன. வேற வினையே வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? அவளுக்கு இந்த மாதிரி லவ் எல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் விலகி இருந்தோம் இல்லையா? ஆமா, சொல்லு.
அப்போல இருந்து நம்ம 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்கோம்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் மறுபடியும் சேர்ந்தது அவளுக்கு தெரியாது. தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவாளோ தெரியல. சரி, என்னமோ ஒண்ணு பண்ணு. இந்த போட்டோ எல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும், பிடிங்க. ஆமா, இந்த தடியன்க போட்டோஸ்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்றது? அதை விடு விஜய், நம்ம மறுபடியும் எங்க எப்போ மீட் பண்ணலாம்? டாக்டர் இல்லாதப்ப நானே ஃபோன் பண்றேனே. ஓகே, ஃபோன் பண்ணு. உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா? எனக்கு என்னதான் வேலை இருந்தாலும் அதை தூக்கி போட்டு வரதுக்கு நான் தயாரா இருக்கேன் இப்படின்னு நான் சொல்லணும். ஐயோ, உங்களுக்கு வேலை தாங்க முக்கியம் அப்படின்னு நீ அட்வைஸ் பண்ணணும். இதைத்தானே நீ எதிர்பார்க்கிற? விஜய், சத்தியமா சொல்றேன், எனக்கு ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா எனக்கு என்ன வேலை இருந்தாலும் அதை தூக்கி போட்டு வர நான் தயாரா இருக்கேன். எனக்கு நீதான் முக்கியம், நீ மட்டும்தான். பாய். இங்கே தேவராஜ் என்ன காணோம்? ஏ தம்பி, முதலாளி வந்துருவாரப்பா? வந்துடுவாருங்க. இந்த மில்லு முதலாளி தேவராஜனுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் சிபாரிசு பண்ணதுனால தான் உன்னை அவர் வேலைக்கு வச்சுக்க ஒத்துக்கிட்டார். பார்த்து நடந்துக்க. சரி மாமா. போஸு, இந்த தேவராஜன் பட்டாளத்துக்காரன், ரொம்ப கண்டிப்பானவரான். டயத்துக்கு வரணுமா போகணுமா, இல்லைன்னா ரொம்ப கோவம் வந்துருமா. கட்டன் ரைட்டான ஆளாம், சாக்கிரதையாரு. சரி மாமா. போஸு, நீ இது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருந்திருக்கிற, அதனால பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிற, அது உனக்கே நல்லா தெரியும். இனிமே அப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா. இந்த வாய்ப்பையாவது நல்லா இருக்க பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு வழியை பார்க்கணும். ஏன்னா உன்னை நம்பி தனம் இருக்குது, உங்க 2 பேரையும் நம்பி இன்னொரு ஜீவன் வரப்போகுது. அந்த ஜீவனுக்கு நம்ம கஷ்டத்தை விட்டுட்டு போக கூடாதுப்பா, சந்தோஷத்தை கொடுக்கணும். நான் சொல்றது புரியுது இல்ல? புரியுது மாமா. நானும் மனுஷன் தானே. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்க. எனக்கு உடம்பு பூரா சூடு போட்டாச்சு மாமா. என்னை பற்றி இனிமேல் கவலைப்படாதீங்க. டேய், என்ன பண்ணிட்டு போடா. தேவராஜ் வணக்கம். வாங்க சிதம்பரம், வாங்க. வரேன். டேய், சாருக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்டூல் எடுத்து போடு. இந்த பையன்தான் போஸா? ஆமா. என்ன போஸ், உன் முழு பேரு சுபாஷ் சந்திர போஸா? இல்லைங்க, வெறும் போஸ் தான். முதல்ல சட்டையோட மேல் பட்டனை போடு. நீ என்ன மைனரா? சட்டையை திறந்து விட்டுட்டு இருக்க? சிதம்பரம், இவன் தான் உங்க மருமகனா? இவனை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். சண்டி மாடு மாதிரி சுத்திக்கிட்டு வருவானாம்ல. என்கிட்ட கொண்டாந்து விட்டீங்கல்ல, இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களை நம்பித்தாங்க நான் அவனை கூட்டு வந்திருக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சிதம்பரம். இவனை விட துளுத்து போன கேசையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட வந்தாங்கன்னா அதையும் இதையும் பொத்திப்பாங்க, இல்லைன்னா நிமித்திடுவேன். நிமித்தி எனக்கு தேவையானதெல்லாம் கரெக்ட் டைம், ஒழுக்கம், பணிவு, பயபக்தி, இதெல்லாம் தான். ஆனா என்கிட்ட வந்தா இதையெல்லாம் தானா கத்துக்குவாங்கல்ல. ஏப்பா போஸ், சிகரெட் பிடிப்பியா? இல்லைங்க. என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. அந்த பழக்கம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் இனிமே முடியாது. சரியா நில்லையா? என்ன ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு போஸ் கொடுக்குற? நேரம் நில்லு. நான் பழைய மிலிட்டரி ஆளு. இந்த கூன் போட்டு நிக்கிறது, ஸ்டைல் காட்டுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கண்ட நிமித்திடுவேன். நிமித்தி அதெல்லாம் ஒழுங்கா நடந்துக்குவான். என்கிட்ட வந்தா நல்லபடியா நடந்தான் ஆகணும் சிதம்பரம். வேற வழியே கிடையாது. முரண்டு பிடிச்சாங்கன்னு வைங்க, தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். அப்புறம் இந்த சம்பளம் மற்ற விஷயங்கள்லாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த பார்ப்பா போஸ், இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது. நான் சொல்றபடி தான் நீ கேட்கணும். என் சொல்படி நீ நடக்கலன்னா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாது.
அப்புறம் உன் மாமனை பஞ்சாயத்து கூட்டு வந்தாலும் பிரயோஜனப்படாது. என்ன வாயை திறந்து பேச மாட்டீங்களோ? சரிங்க. இது மாவு மில்லு. பொம்பளைங்கெல்லாம் அடிக்கடி அரைக்கிறதுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பார்வை பேச்சு எல்லாம் சுத்தமா இருக்கணும். ஏதாவது ஏடா கூடமா பெண்ணன்னு வச்சுக்கோ, ஒரு 2 கண்ணு முடியும் தோண்டி காக்காய்க்கு போட்டுருவேன். அதெல்லாம் ரொம்ப ஒழுக்கமான பையங்க. எல்லாம் பார்க்க தானே போறேன். சிதம்பரம், நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? தப்ப யாரு செஞ்சாலும் சின்னவன் பெரியவன் பார்க்க மாட்டேன். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பல்லாருன்னு அரைஞ்சிருவேன். அதுதான் என்னோட பாலிசி. அதெல்லாம் வேலையில கரெக்டா இருப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சிதம்பரம். இந்த மிலிட்டரிக்காரன்ட்ட உங்க மருமகனும் ஒப்படைச்சிருக்கீங்க. அவனுக்கு ஃபுல் டிசிப்ளின் என்னங்கிறத நான் கற்றுக் கொடுக்குறேன். ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வந்தேன். போயிட்டோம் போஸ், இங்கே இரு, வந்துடுறேன். போஸ், உனக்கு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நிறையவே சொல்லிட்டேன். நீயும் பார்த்த இல்ல, பேச்சில் எவ்வளவு கராரா இருக்கா பத்தியா? கோவக்காரு தான். அவர் பேசுறா, நீ திருப்பி பேசுறாதப்பா. பரவாயில்ல மாமா, நான் என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு என் தலையில் எழுதியிருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க.